இன்றைக்கி வயக்காட்டு கத்திரிக்காய் வச்சு நாங்கள்லாம் ஊரில் ஒரு புளி பிணைவோம். அந்த புளி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வயல்லலாம் மிளகா கொல்லையில் கத்திரிக்காய், பச்சை மிளகா, வெங்காயமும் கொல்லையிலேயே வச்சுருப்போம். அதனால் வெங்காயம், மற்றபடி தக்காளியும் நாட்டு தக்காளி எங்கே இருக்கும். எல்லாமே வயல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஒரு புளி கடைஞ்சு சாப்பிடுவோம். பழைய சோத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்றோன்னு அளவே தெரியாது. அந்த மாதிரி புளி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது நாட்டு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் நல்லா குலைவா ஒரு கொதியிலேயே வெந்துடும். இந்த மதுரைக்காயெல்லாம் கோடு கோடாக இருக்கும்ல, அதிலலாம் அந்த புளி செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. இது மாதிரி கத்திரிக்காய், பச்சை மிளகா, காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் போடுறோம். அதனால் கொஞ்சம் 6, 7 மிளகா, சின்ன வெங்காயம், நல்லா பழுத்த தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டு திக்காக புளி கரைச்சி உப்பு சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுறணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வீட்டில் மத்து வச்சுருப்போம்ல, அந்த மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிடணும். கடைஞ்சி தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு பார்த்து உப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம். கரெக்டான உப்பு போட்டு இதை பழைய சோத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி காலையில் நான் இதை வச்சு தான் பழைய சோறு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு. சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு இந்த புளி செஞ்சு. நீங்களும் செஞ்சு